காலைதோறும் புதியவை. வறுமையின் கொடுமை. மார்ச் 21. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதைச் செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. 1 கொரிந்தியர் 13:5. ஒரு தமிழ் குடும்பம் பர்மாவில் செல்வச் சிறப்போடு வாழ்ந்து வந்தது. ஆனால் திடீரென்று பர்மா அரசாங்கத்தில் வந்த மாறுதலால் இந்த குடும்பம் தங்களுக்குண்டான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கால்நடையாக பல இடங்களுக்கு நடந்து கடைசியாக மும்பை வந்து சேர்ந்தனர். சொல்லொன்னா துயரம், கஷ்டம், வறுமை. ஆனாலும் அந்த கணவன் தன் மனைவியையும் அன்பு மகனையும் நேசித்து அன்பு செலுத்தினார். ஆனால் மனைவியால் வறுமையில் வாழ முடியவில்லை. ஒரு நாள் செய்தித்தாளில் ஓர் உயர்ந்த பணக்காரனுக்கு 2ஆம் தரமாக ஒரு பெண் தேவை என்ற விளம்பரத்தை பார்த்து தன் அன்பு கணவனையும் மகனையும் விட்டுவிட்டு செல்வந்தனிடம் ஓடிவிட்டாள். அந்த கணவனின் உள்ளம் சுக்கு நூறாய் உடைந்தது. மகன் தேம்பி தேம்பி அழுதான். கணவனும் மகனும் ஆறுதலற்றவர்களானார்கள். கவலையும் கண்ணீரும் துரோகமும் நிறைந்த இந்த உலகில் என்றென்றும் நீங்காத, எச்சூழ்நிலையிலும் விலகாத, மாறாத அன்போடு நம்மை நேசிக்கிறவர் இயேசு ஒருவர்தான். நம் தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் முடிவு பரியந்தம் அன்பு வைக்கிறார். 12 சீஷர்களில் துரோகியாய், பொருளாசைக்காரனாய், காட்டிக் கொடுக்கிறவனாய் இருந்த யூதாஸ் காரியோத்தின் மேலும் கூட இயேசு முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். தன்னை மறுதலித்த பேதுருவின் மீதும் கூட தேவன் தம்முடைய மாறாத அன்பை செலுத்தினார். அந்த அன்பு பேதுருவின் உள்ளத்தை உடைத்தது, மனங்கசந்து அழ வைத்தது. அந்த ஒவ்வொரு சீஷரையும் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் மரிக்க உற்சாகப்படுத்தியது. நம் ஆண்டவர் மாறாதவர். தாம் சொல்லி இருக்கிற எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம் ஆண்டவர் அன்புள்ளவர், வல்லமை உள்ளவர். நம்முடைய எல்லா சுமைகளையும் அவர் சுமந்து கொள்வார். நம்முடைய பலவீனங்களை பலமாக மாற்றுவார். நம் பயத்தை நீக்கி நமக்கு அமைதி தருவார். தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆம், நம் தேவன் மாறாத அன்புடையவர். அவர் முடிவு பரியந்தமும் அன்பு வைக்கிறவர். அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் உலகில் கிறிஸ்துவின் மாறாத அன்பை ருசித்து பாருங்கள். கல்வாரி அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்படட்டும். அந்த அன்பு நம்முடைய கிரியைகளிலே வெளிப்படட்டும். ஜெபம். தேவனே, எச்சூழலிலும் உம்மை போல் முடிவு பரியந்தம் நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க கிருபை செய்யும்.